ஆந்திராவுடைய என்டி ராமர் அவர்கள் தான் அந்த விஷயத்தை தக்க வச்சாங்க. 43% மேலே போனாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓட்டு போட்ட எல்லா விஜய்களுக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. துணை முதல்வர் யார்? விஜய் அவர்கள் முதல்வர், துணை முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் கருத்து கணிப்பு கரெக்டாக சொன்னீங்க, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஸோ உங்ககிட்ட ஏற்கனவே நியூஸ் இருக்குன்னு தெரியும் யார் துணை முதல்வர்னு, அதையும் பேசிடுங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், விஜய் நன்றி சொல்லியிருக்கிறாரு சார். எஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு இருந்ததை நம்ம டோட்டலாக டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம கேட்கும் போது தான் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்லப்பட்டதை வச்சு தான் நம்ம வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகவலை சொன்னோம். சாலிடாக 1.5 கோடி வாக்குகள் பெறுவார், 1.25 கோடி வரைக்கும் வாங்குவார், 30% வந்து தொடுவார், அது ஹையஸ்ட்டாக போகும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தோம். அது நடந்தது ஒருவேளை மிகப்பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். நம்ம நீ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதற்கு பின்பாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்த அதை தேர்தலுக்கு முந்தைய கணிப்புலாம் வந்து திருப்பி நம்மளும் சொன்னோம், விஜய் அவர்கள் சொன்னாங்க. பிந்தைய கணிப்பில் தான் நிறைய பேர் விஜய் தோல்வி சந்திப்பார் என்று சொல்லும் போது தான் ஒரே ஒரு நபர் மட்டும் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் தான் தெளிவாக சொல்லப்பட்ட கருத்து இருந்தது. அதற்கு கிட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நம்ம மிஸ்டர் ரவி அவர்கள் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் வந்து நிஜமாக மாறினது. அதாவது 1.5 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கருத்து கணிப்பை வெளியிட்டோம். எஸ் அதான் சொன்னேன், 1.5 மாதம் முன்னாடி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதுதான் நடந்தது தேர்தலுக்கு அப்போ. எஸ் அது சில பேருடைய கருத்துக்கள் மாறி இருந்தது. 2 பேர் கணிப்பு நம்ம சொல்றதும் அவர் சொன்னது கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தது. சரிங்க சார். அதை வந்து இந்த நேரத்தில் வந்து இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியேற்க போறாரு. இப்போ நம்மளுடைய ஆதரவு தெரிவித்த நீங்கள் மக்கள் தான் நீங்கள் உட்கார வச்சிங்க. அந்த அந்த அதாவது அந்த எல்லா புகழுமே மக்கள் தான் சேரும். அவர்களுடைய மனநிலை இப்போ என்ன இருக்குது? 108 சீட்டு கொடுத்துட்டீங்க, மேற்படி இன்னொரு 10 சீட் தேவைப்படுது. அதற்கு யாரோட ஆதரவு விஜய்க்கு கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும், எந்த கட்சி கொடுத்தாலும் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லி விரும்புகிறேன் நான். அதாவது எந்த கட்சி கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கலாம், எந்த கட்சினு கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண சொல்றீங்க. கூட்டணின்னு சொல்றதை விட விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவுங்கிற அளவுக்கு தான் நம்ம போகும். ஏன்னா கூட்டணிங்கிறது முன்பு வைக்க வேண்டிய விஷயம். எந்த கட்சியோட ஆதரவு வேண்டும், எந்த கட்சியோட ஆதரவு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ் அதை பார்த்து தெரிஞ்சு. கண்டிப்பாக. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வாக்களித்து இந்த அளவுக்கு 108 வந்து இடங்களை எனக்கு கொடுத்த மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக பார்க்கும்போது என்னை விமர்சனங்கள் பண்ணவர் நிறைய பேர், விஜய் வரமாட்டான், ஸோ சினிமா துறையிலையும் என்னை அவமானப்படுத்துனாங்க, அரசியலுக்கு வந்து பிறகு என்னை அவமானப்படுத்தினாங்க, முகமூடியை போட்டுக்கொண்டு நிறைய பேர் என்னை விமர்சனம் பண்ணாங்க. ஸோ நான் முழுசாக நம்பினது வந்து மக்களை, உங்களே மட்டும்தான். அதனால் அவர்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் கடந்து போயிட்டேன், நான் கடந்து போனேன், இன்னமும் கடந்து போயிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களை நம்பினேன். ஸோ எனக்கு மக்களுடைய ஆதரவு போதும், எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ வாக்களித்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி மகிழ்ச்சி நான் சொல்லிக்கிறேன். வாக்களிக்க முடியாதவர்கள் அடுத்து எனக்கு வாக்களிங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அவர்களா? சிஎம் விஜய் அவர்களா? அதான் நாங்கள் நிஜம். ஏன்னா நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ண போகிறார். இப்போ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது 108 சீட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு தொகுதி வந்து ரிசைன் பண்ணவர், அப்புறம் 107 இருக்குது. இப்போ 118க்கு இன்னும் 11 சீட் வேணும். இந்த 11 சீட்டில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தை இருக்கிற வந்து காங்கிரஸுடைய ராகுல் காந்தி அவர்கள், ஏற்கனவே விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயம் இருக்குது. இப்போ வந்து பனையூர்லையும் மீட்டிங் போயிட்டுருக்கு, பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்லையும் மீட்டிங் போயிட்டுருக்கு, இங்கே சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸுடைய நேற்று மிட் நைட் வரைக்குமே கலந்து ஆலோசனை பண்ணி கிரீஷ் அவர்கள் உட்பட எல்லா பேருமே மிக முக்கியமான ஒரு மீட்டிங் இது. ஸோ விஜய் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டாச்சு. 5 சீட்டு இப்போ காங்கிரஸ்ட்டு இருக்குது. இப்போ அப்படி போகும்போது மொத்தம் இன்னொரு 6 சீட்டு தேவைப்படுது. இப்போ 6 சீட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸே மேலிடத்தில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு, நாங்களே பேசி முடிவு கொண்டு வரோன்னு. இங்கே விசி திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து 2 சீட் கேள்வி வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்டில் ஒரு 2 இருக்குது. அப்படிங்கும்போது கிட்ட 6 சீட் அதில் இருக்குது. 11 சீட்டு வந்து காங்கிரஸே கொண்டு வந்து தர மாதிரி வாய்ப்புகள் போயிட்டுருக்கு. அந்த விஷயங்களில் இப்போ விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட நெருங்கி அந்த அதாவது இவர்களோட சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா அவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நான் கூட்டணி உங்களை அழைக்கிறேன், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரிகள் பங்குன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த ஸ்டாண்டில் தான் விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ இவரிடத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஆட்சி அமையுங்கள், நீங்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் பண்ணுங்க, நாங்கள் வெளியில் நான் தருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் விஜய் ஒரு சாங் போட்டார்ல, நான் தன்னந்தளி ஆளு
என்னை ஏளனமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அந்த பாட்டு வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தனியாக இருக்கேன், விஜய் தனியாக இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நம்பி யாருமே கூட்டணிக்கு போகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஏளனமாக பேசுனாங்க. அது நடந்தது. அதனால தான் அந்த பாட்டு வந்து அவர் போட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் தனியாக இருந்தால் கூட எனக்கு கூட மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு கூட்டணி இல்லைனா கூட அப்படின்னு சொல்லிட்டு அறிவு தானே சார் அந்த மியூசிக் போட்டார்னு நினைக்கிறேன். ஒரு லைன் இருக்குன்னா, என்னை ஏளனமா பாரு, தள்ளி நின்னா என் முன்னாடி 8 கோடி பேரு அப்படின்னார். எல்லாத்தையும் இழந்து வர்றானே, மக்களுக்காக எழுந்து வர்றானே. ஸோ இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் ரொம்ப 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 ரீச் ஆச்சு. கண்டிப்பா ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகுச்சு எல்லா பேருமே. அந்த கடைசி நம்பிக்கை உங்களை தேடி வருது. ஸோ வரலாறை திருப்பி எழுதுங்கிற அளவுக்கு சொல்லப்போன அந்த வரிகள் மக்கள் மனசு டோட்டலாக வந்து உழுக்குச்சுன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆதரவு தருவது கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க. இந்த நேரத்தில் நாளை வந்து நம்முடைய நேரு ஸ்டேடியத்தில் பதவி பிரமாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன வருது அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தரமான ஒரு முடிவை கிட்டத்தட்ட எடுக்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணாடிஎம்கே நெருங்கிய நட்பு ஓட்டர் எல்லா பேருமே இருக்காங்க. அவர்களோட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 25 to 30 பேர் வந்து இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறப்போகுது. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு காரில் புறப்பட்டு போகிறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாமல் போகிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, உங்கள் கற்பனையாக நீங்கன்னு கேட்டு போயிருக்கலாம். ஆனால் பதிலே சொல்ல ஒரு பாட்டு காரில் ஏறி போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு விஷயம் வந்து சைலண்டாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவதில் இப்போ 2 பக்கம் போட்டி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவே தாவக பக்கம் வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து நேற்றிலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க, ரெடியாகி போய்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுகனுடைய நிலைமை வந்து என்னன்னு அது இப்போ வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. பட் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா பேருமே மீண்டும் ஒரு எலெக்ஷனை அவங்க விரும்பலை. விஜய் பெரிய, அதாவது அவர் என்ன பார்க்குறான்னு அண்ணா டிஎம்கேல எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை விஜய் அவர்கள் படைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் பாதையில் தான் நான் போகிறேங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொன்னாங்க முன்பாகவே. அப்போது அவர் வந்து இப்போ பிடித்தவர்களாக மாதிரி நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து அவர்களுக்கு ஒரு பங்கு கண்டிப்பாக வரும். 5 வருடம் சும்மா இருக்கிறத விட உள்ள போய் ஆதரவு சொல்லலாங்கிற ஒரு நோக்கம் அவர்கள் மனசில் எழுந்திருக்கு. எனக்கு என்னன்னா, ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு புது பொருளை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, இவிஎம் மிஷினால தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ இது ஏற்கனவே கூட்டமாக வர்றவங்க வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சொல்லியே எல்லா கூட்டத்தையும் ஓட்டு போட வச்சுட்டாங்க. இப்போ இவிஎம் மிஷினால தான் இவர் ஜெயிச்சாரு, ஓட்டு போட்டவங்களெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னால் ரீஎலெக்ஷன் வந்துருச்சுன்னா 200 தொகுதிகளையும் போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இவிஎம் மிஷினில் தானே சொன்னீங்க, அதை திரும்ப போட்டு காட்டுறேன்னு சொல்லி இவங்க திரும்ப மக்களை உசுப்பேற்றிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. விஜய் ஒரு பிரச்சாரத்தையே இப்போ உட்காந்த இடத்துல சாட 200 சீட்டை தட்டி போயிடும், அசாடு தட்டி போயிடுவார். அப்படிதான் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய கெஜ்ரிவால் அவர்கள் வந்து 27 சீட்டை வாங்கும்போது திரும்பி ரீஎலெக்ஷன் பண்ணாங்க. 66 சீட்டுக்கு மேலே வாங்கினாங்க. 2 தொகுதி மட்டும் தான் மிஸ் ஆச்சு. அதை விரும்ப மாட்டார்கள் இங்கே, ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. அந்த அசம்பிளே வேற உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்க மாட்டேன். எனக்கு 108 சீட்டு வந்து விஜய் வாங்கியிருக்காங்க, பெரும்பான்மையான இடங்களை வச்சிருக்கார். இப்போ ஆதரவு தருவாங்களே தவிர திரும்பி ஒரு எலெக்ஷன் வந்து யாருமே விரும்ப மாட்டார்கள். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த பக்கமும் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கு ரெடியாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கு மாலைக்குள்ளாக யார் ஆதரவு தருகிறாள், யாரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து யார் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே தெரிய வரும் சார் மேட்டர். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் நேரு ஸ்டேடியமில் போய் அவர் ஏற்றுக்க போகிறாருன்னு சொல்லும் போது எனக்கு எங்கேயோ ஞாபகம் வருது சார். இல்லை, எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இதே நேரு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆடியோ லான்ச்சுகளுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து தவறுச்சு. அவருக்கு வந்து அந்த இடம் கொடுக்கப்படலை. அப்போ ஒன்று லியோ வந்து சில காரணங்களுக்காக பண்ண முடியுங்கிற விஷயத்தை அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று விட்டாங்க. அது என்ன காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்களுக்கும் தெரியும். அது இல்லாத போகும்போது நீங்கள் சக்ஸஸ் மீட்டில் ஒன்று போய் வச்சு சில விஷயங்கள் பேசப்பட்டது ஒன்று இருக்குது. அதற்கு அடுத்து வந்து கடைசியாக வந்து கோட் படத்துக்கும் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ அதுவும் வந்து இந்த நடத்த முடியல. அதனால தான் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வச்சார் விஜய் சார். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உட்காந்து மிக பிரமாண்டமாக நடத்தப்பட்டவர்கள். கடந்த முறை 2 முறை அவர்களுக்கு தவிர்க்கப்பட்ட அந்த நேரு ஸ்டேடியம் இந்த முறை அதே நேரு ஸ்டேடியத்தில்
விஜய் அவர்கள் வந்து என்னை இல்லைன்னு சொன்ன அதே நேரத்தில் நான் பதவி பிரமாணம் பண்ணுறேன் முதலமைச்சராக அப்படிங்கிற நோக்கத்தோட நேரு ஸ்டேடியத்தில் நாளை நடக்க போகிறதா முக்கியமான தகவல் வருது. அதுக்கு வேண்டிய வேலைகள் ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். திருச்சியில் காலடியை எடுத்து வைக்க முடியாது விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே திருச்சியில் கிழக்கு தூரம் நிற்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். நீங்கள் அவர் சும்மா விட்டு அவர் பாட்டு பேசாமல் இருப்பார். நீங்கள் ட்ரிகர் பண்ணீங்கன்னா அவர் ஒன்று பண்ணுவார். அப்படிதான் நம்ம பார்வைக்கு தெரியுது. இந்த எலெக்ஷன்ல தான் நடந்துச்சு. எஸ், அதே தான் நடந்தது. அதனால நீங்க அது இல்லைன்னு சொன்னீங்களே, அதே நேரத்தில் நான் போய் வந்து முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால அந்த வேலையில் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ திருச்சி கிழக்குல கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. இன்னும் அதை எப்போ சார் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க? இல்லை, அது வந்து இந்த முதலமைச்சரை பிரச்சாரம் பண்ணதுக்கு பிறகு வந்து ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ண ஒரு 10 நாளைக்குள்ள ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் இந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ஸோ நிரூபிச்ச உடனே ரிசைன் பண்ணாங்கன்னா அங்கிட்டு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள எலெக்ஷன், 1 மாதத்துக்குள்ள நடக்கிறது வாய்ப்பு, பை எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு நபர் தான் நிற்க வைக்க போகிறாங்க விஜய் அவர். அது யாருங்கிறத மட்டும் டிசைட் பண்ணல, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அப்போ கூப்பா கிருஷ்ணன் அவரோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட போயிட்டு முடிவு செய்யப்படலை. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது விஜய் மூத்த மட்டும் தான் நீங்கள் மக்கள் பார்க்கணுங்கிற அளவுக்கு அதுக்கு முன்பாக திருச்சி மக்களை போய் சந்திக்கிற ஒரு தகவல் வருது. நன்றியும் மகிழ்ச்சியும் சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறது ஒரு தொகுதி ரிசைன் பண்ணி பெரம்பூரை வந்து அவர் தக்க வச்சுக்குவார். திருச்சி மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு என்னோட சார்பாக நிற்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் நேரடியாக சொல்லிட்டு வரதான் ஒரு தகவல் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் ரெசார்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமான ஏன்னா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். ஏன்னா நீ ஊருக்கு போயிட்டு வேணா கஷ்டமாக வரும். ஏன்னா பதவி பெறும் போது எல்லாரோடும் ஸ்பாட்டில் இருக்கணும் போது அங்கே மகாபலிபுரத்தில் 4 பாயிண்ட்ஸ் அவருடைய ஃபேவரேட் ஹோட்டல், அது 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு எல்லாமே தங்க வச்சுருக்காங்க. நாளை வந்து அந்த பதவி பிரமாணத்துக்கு 108 பேர் வரப்போகிறாங்க. அடிஷனலாக இங்கே யார் ஆதரவு தர போகிறாங்களோட அவர் நேரு ஸ்டேடியத்துக்கு வரப்போகிறாங்க. இங்கே இந்த நேரு ஸ்டேடியத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஆதரவு தரும் பட்சத்தில் இங்கே அக்செப்ட் செய்யப்பட்டால் அவரும் வராரு. இங்கே வந்து அந்த ஸ்டேஜில் அழகாக அந்த 2 பேர் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் உள்ள ஏஜ் உள்ளவங்க தான். ஸோ அப்படி ஒரு கற்பனை ஒன்று இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்னங்கிறத. குறிப்பாக நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசணும் இந்த நேரத்தில். விஜய் அவர்கள் வந்து முதல்வராக வரப்போகிறார். இப்போ துணை முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பயங்கரமான அடிபட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் நடக்கும்? அப்படி வந்துச்சுன்னா யார் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்? இல்லை, என்னன்னா அவர் முதல்ல சொன்னதை வச்சு இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கே தவிர, இப்போ இந்த காங்கிரஸ், விசிக அண்ட் கம்யூனிஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா துணை முதல்வருக்கு வாய்ப்பு இல்லை. அமைச்சரவையில் மட்டுமே விஜய் சார் இடம் தரது மாதிரி இருக்கு. அவர்கள் வந்து இப்போதைக்கு எதையுமே எதிர்பார்க்கல. நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து விஜய் சார் அப்படிலாம் முடியாது, உங்களுக்கு வந்து பதவிகள் தரப்படும் விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த மேட்டர்கள் வந்து டெப்டி சிஎம்க்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா டிஎம்கேலேருந்து முக்கியமான ஒரு 30 பேர் உள்ளே வர போகிறாங்கன்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அவர்கள் வரும் பட்சத்தில் பட் இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து யாரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொறுத்து தான். இப்போ அண்ணா டிஎம்கே சார்பாக வரும்போது அவர்களுக்கும் அந்த ஆதரவு தரும்போது அமைச்சரவையில் போஸ்ட்டுகளுக்கு இடம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அங்கே தான் டெப்டி சிஎம்க்கு ஒரு நபர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஏன்னா அவர் வராமல் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது வந்துட்டாங்க, இந்த ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா அமைச்சர்கள் போஸ்ட்டும் டெப்டி சிஎம் போஸ்ட்டும் வந்து அந்த அண்ணா டிஎம்கேல வரக்கூடிய நபர் முக்கியமான ஒரு நபருக்கு வருது. இப்போ பதில் சொல்லாமல் போனார் இல்லையா, அவருக்கு வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுருந்தாங்க, என்ன சார் 108 இன்னும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்தோம். நாங்கள் அப்போ நிறைய இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, ஒரு இடத்துல 300 ஓட்டுகளில் கை போயிருக்கு. அதே நிறைய இடங்கள்ல வந்து 900, 1000ங்கிற வித்தியாசத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எப்படி சார் நிறைய இடங்கள் இந்த மாதிரி போயிடுச்சு? வெள்ளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் அந்த தோல்விகள் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல வெற்றி வாய்ப்பு நெருங்கி வந்து மிஸ் ஆச்சு விஜய் அவர்கள். அது தோல்வி கிடையாது, 2வது இடம் தான் நம்ம சொல்லலாம். எஸ், பட் விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா 150 160 சீட் எதிர்பார்த்துருக்காங்க. அவருடைய ஜோதிடர் வந்து நேற்று ஒரு விஷயம் பேசும்போது அவர் சொன்ன ஒரு தகவலும் இருக்குது. 160 சீட்டுக்கு சாலிடான வரது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது தான் 108 சீட்டு வரும்போது கொஞ்சம் அப்செட் ஆனாராம். ஆனாலும் மக்கள் இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க, அவர்களுக்கு நான் ரொம்ப தலைவணங்குகிறேன், இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி தான். இன்னும் மெஜாரிட்டி வந்திருந்தாங்கன்னா இந்த சிக்கல் வராது. தனிப்பட்ட முறையில் எந்த டிசிஷனும் எடுத்து மத்திய அரசோட போராடி மாநிலத்துக்கு வேண்டிய உரிமைகள் வாங்கி மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்த வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். இப்போ இந்த ஆதரவு தெரியுதுனால அவர்கள்ட்டையும் சில விஷயங்கள் கேட்டுட்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, ஆனால் இதுவாக இருந்தாலும் நான் வந்து மக்கள் கொடுத்திய அந்த ஆதரவையும் வெற்றி வாய்ப்பையும் தக்க வச்சுக்கிறேன், தலைவணங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்க்கலாம் எப்படிங்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் எப்போ சார் வரும்? இப்போ வரைக்கும் சர்டிஃபிகேட்டே தர மாட்டேன்றாங்களா? எந்த திரைப்படத்துக்கும் இப்படி நடந்தது இல்லை சார். படம் 2 தடவை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கையில் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தராமல் இருந்தால் அவர் சிஎம்மாகவே ஆக போகிறாரு.
ஜனநாயகன் திரைப்படம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்ததுன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, விஜய் வெற்றி பெற மாட்டாருன்னாங்க. ஆனா இப்ப அந்த படத்துல என்ன நடந்ததோ அது இங்க நடந்து போச்சு. இதை எப்படி சார் பாக்குறது? அதுதாங்க. எதையுமே நீங்க ஒருத்தர் வந்து சும்மா சும்மா போட்டு சீண்டி விட்டே இருந்தேன்னா மக்கள் அதுக்கு வேற ஆதரவு கொடுப்பேன்ற தேர்தலில் கொடுத்துட்டாங்க. ஜனநாயக படம் இனிமேல் ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இப்போ சர்டிஃபிகேட் கையில் வந்துடும். வந்துச்சுன்னா இப்போ அந்த தலைப்பில் வந்து ஒரு மாற்றம் செய்யப்பட்டு வருது. தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகம் தான் வரப்போகுது. இப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இல்லை இந்த மாதம் இந்த படம் வரதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். அந்த இவிஎம் மிஷினை பத்தி சொல்லிருங்க. அது எதனால பாசிபிலிட்டி, அதை ஏன் இப்போ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க? அப்படி ஒருவேளை இவிஎம் மிஷினில் இருந்திருந்தனா பிஜேபி தனக்கு ஆதரவாக கூட்டணி இருந்தவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கலாம்ல சார்? அதான் கேட்க. மற்றவர்கள் பேசுறது மாதிரிலாம் எதையுமே நம்ம வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்களை பேச முடியாது சார். ஏன்னா இவிஎம்ங்கிறது 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு பத்திரமாக கொண்டு சேர்க்கப்பட்டு இந்த ஒரு 10 நாட்களாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியும் அண்ணாடிஎம்கேயும் கூட்டணி அமைச்சு தான் இப்போ இங்கே பண்ணாங்க. நீங்கள் இவிஎம் மிஷினை மாற்றிட்டாங்க, இல்லை அதில் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, இதில் ப்ராப்ளம் இதில் தான் விஜய் வெற்றி பெற்றாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது வந்து சும்மா அதையும் கடந்து தான் போயிடுவாங்க எல்லா பேருமே. பட் அப்படி பார்த்தா நீங்கள் பிஜேபி வந்து ஒரு சீட்டில் தான் வந்திருக்காங்க. அண்ணாடிஎம்கே வந்து 47 சீட்டில் தான் வந்திருக்கு. 2வது இடம் கூட இல்லை. 2வது இடம் 3வது இடத்துக்கு இருக்குது. அப்போ அவர் நினச்சிருந்தானே எதை வேணால் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. 2021 மிகப்பெரிய ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. அப்போ இதே தான் சொன்னாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து இவிஎம் மிஷினை மாற்றிடுவாங்க, அவர்கள் வருவாங்க ஆட்சி. இல்லையே, அங்கே திராவிட முன்னேற்றங்கள் தானே வந்துச்சு உங்களுக்கு. அதை அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே வந்து நம்ம போக முடியாது. விஜயை வந்து இப்பவும் பிடிக்காதவர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ திரும்ப இதே மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறதுக்கு. இது திரும்ப வரக்கூடிய தேர்தலில் இது இன்னும் ரொம்ப ப்ளஸ்ஸாக தானே போய் முடியும். கண்டிப்பாங்க. அவரை நீங்கள் தேவையில்லாத விஷயம் பண்ணால் மக்கள் வந்து நம்ம மக்களை வந்துங்க நீங்கள் அறிவாலையை நினைக்கிறோட பரவாயில்லைங்க, முட்டாள் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அவர்களை பார்த்தா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் இது. இன்றைக்கி இருக்கிற எல்லாமே மொபைல் கையில் வச்சுட்டு வேர்ல்டு விஷயத்தில் கையில் பார்த்துட்டு இருக்கிறவங்க. அதனால் இதை மாற்றிட்டாங்க, அதுக்குள்ளே இது போச்சு அது போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோதான். மொத்தத்தில் எதையாவது ஒன்று வந்து அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறாங்க, விஜயை விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து இன்னும் தொடருது. அது தொடர்ந்துட்டு போகட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. இருக்க வந்து விஜய் அவர்களுக்கு பேரும் புகழும் மக்கள் மத்தியில் அதிகமாக தான் போயிட்டுருக்கும். இவரெல்லாம் சேர்த்து விட்டதான் இவ்வளோ பெரிய வெற்றி காரணமே இவர்கள் பேசுனது தான். எதிராக பேசுனது தான் இன்னைக்கு வெற்றியாக வந்திருக்குது. ஆமாங்க. மக்கள் பார்த்தாங்களே. நீங்கள் சுற்றி அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? தனி ஒரு மனிதனாக வர்றேன், பல வழியிலோட வர்றேன், எனக்கு ஏகப்பட்ட வந்து அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அதையும் தாண்டி நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை மக்கள் காப்பாற்றிட்டாங்க. இப்போ திரும்ப இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போதோ அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் இன்னும் அதிகமாக ஜெயிக்க வைப்பாங்களோ? கண்டிப்பாக சார். அப்படி தானே மாறும் உங்களுக்கு. அதை நீ இருக்கிறத சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாத சொல்லும் போது இப்போ வந்து முன்பு வந்து விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் பேசினாங்க, மக்கள்கிட்ட ஆதரவு குறைக்கணும்னு பார்த்தாங்க, செல்வா குறைக்கணும்னு பார்த்தாங்க, நடக்கல. பெண்கள் ஓட்டை உடைக்க பார்த்தாங்க, அதுவும் முடியல. இப்போ வந்து அந்த வெற்றியை எப்படி பண்ணுறதுன்னா மிஷின் மேலே போகிறாங்க. இப்போ அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது? அது அதனால் ஓகே, விமர்சனம் வரதாங்க சார், அது வந்து தவிர்க்க முடியாதுங்க. நீங்கள் எல்லா பேருமே கரெக்டாக ஒரே அதில் போகணுன்னு வந்து நெசசிட்டி கிடையாது. ஒருத்தவங்க இப்படி ட்ராவல் பண்ணால் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம எது நமக்கு தேவையை எடுத்துக்கணும், தேவையில்லாத நீ கடந்து போயிடணும். அதனால விஜய் வந்து நிறைய விஷயம் கடந்து போயிருக்கிறதா அவருடைய நன்றி இந்த கடிதத்தில் அதை தான் சொல்லியிருக்கார். பேசாமே ஜெயிச்சிட்டார் சார். இல்லை, பேசி நிறைய இடங்களுக்கு போக முடியவே தவிர மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினார், நிறைய இடங்களுக்கு போக முடியல. இனிமேல் அந்த விட்டு போன இடங்களுக்கு வந்து அந்த மக்களை சந்திக்க போறாரு விஜய் அவர்கள். நிறைய பேர் பேசியே விஜய் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் மற்றவங்கள சொல்றீங்க நீங்க. ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரிப்ளைவே கொடுக்காம, அதாவது அதிக வெற்றி பெறுபவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் சொல்லுவாங்க. ரொம்ப நாகரீகமாக பேசினார் விஜய் அவர்கள். யாரையுமே எந்த வேட்பாளரையுமோ அவரை அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணவரோட அவர் எதுவுமே பேச கிடையாது, எதுவுமே எடுத்து கிடையாது. அவ்வளவு மோசமா பேசினவங்க எல்லாம் நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வெற்றியை ஒத்துக்கிறாங்க. நாங்க குறைவாக எடை போட்டு விட்டோம் அப்படிங்கிற அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க, நிறைய பேர் போட்டாங்க. பட் 10 சீட்டு கூட வரான்னு சொன்னவர்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனால் நான் அதே ஸ்டாண்டில் இருக்கேன்னு சொன்னாங்க. அதை பற்றிலாம் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பேசுறதே நிறுத்திடுறேன்னாங்க. எஸ், ஆனால் அதெல்லாம் நாங்கள் கடந்து போயிடுவோம்ட்டாங்க அவங்க. நான் இப்படி தான் பேசுவோம், இப்போ இப்படி தான் பேசுவோம்னு சொன்னால் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. பட்டு மிக சிறந்த அரசியல் விமர்சகர் தான், பரவாயில்ல போகலாம். எல்லாமே நீங்கள் ஒருத்தரை பேசுதாங்க மக்களுக்கு புரிய வரும், அவரை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். மக்கள் இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு எடுத்துக்குவாங்க. நீங்கள் பேச அத்தனை விஷயங்களையுமே மக்கள் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றினாங்க விஜய் அவர்களுக்கு இல்லையா? மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. யாராவது 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி வர முடிஞ்சது உங்களுக்கு? ஒருத்தர் டெபாசிட் இல்லாம இருக்காரு, அவருக்கு ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல, அவருடைய போராட்டம் தொடரும்ட்டாரு.
அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது நினைக்கிறேன். பட் போராடி பார்ப்போம். மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு எளிது அல்ல, கஷ்டம். இடம் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த மக்கள் கொண்டாடுவாங்க. அவர் விஜயை விமர்சனம் செய்யாம அவருடைய கொண்ட கொள்கையிலே இருந்திருந்தாருன்னா எஸ், ஒரு 5-6 இடமாவது வந்திருக்கும். கண்டிப்பா வந்துடும். அந்த 8% தக்க வச்சுக்கலாம். இப்ப 4% தான் வந்தது. 234 தொழிலுமே தோல்வி. ஆனா அவங்களோட கொள்கை பரப்பே அப்படிங்கிறது வந்து விஜய் இழிவுபடுத்தி பேசுறதா அவங்க கொள்கையாவே மாத்திட்டாங்க. இந்த இல்ல, அதுதான் அந்த தடம் புரண்டது தான் அவருடைய மிகப்பெரிய சரிவு காரணம் தான். எல்லா பேருடைய பார்வையும் இருக்கு, நம்ம பார்வையும் அப்படிதான் இருக்கு. பட் அதை தவிர்த்திருக்கலாம். நல்ல சிறந்த பேச்சாளர், மக்கள் மனசுல நம்ம இடம் பிடிச்சவங்க தான். பட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதற்கு முன்பாக பேசின விஷயங்கள் வேற, இந்த தடவை பேசுனது வேற. மாத்தி பேசி அப்ப மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, இன்னும் 5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு மாற்றமா அப்படிம்பாங்க இல்லையா. சந்தேகப்பட்டாங்க. அதுதான் நிஜம். அதனால அந்த சரிவு காரணம் வந்து வேற யாரும் இல்லை, அவருக்கு அவரே ஏற்படுத்து தான். ஆனால் நீங்கள் எல்லா பேரும் நீங்கள் பேச என்னன்னா, விஜய் நீங்கள் பேசும்போது 2 வருடத்தில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை யாருமே பெற முடியல அப்படிங்கிறதா ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஆந்திராவுடைய என்டி ராமர் அவர்கள் தான் அந்த விஷயத்தை தக்க வச்சாங்க. 43% மேலே போனாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 77ல் கட்சி ஆரம்பித்து 33.45% வாங்கினாங்க. ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் 2 வருடத்தில் கிட்டத்தட்ட 34.95%, 35% வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. இந்த வெற்றிக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் சொல்லுகிறார். கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் வந்து அவருடைய மகிழ்ச்சியும் நன்றியும் வந்து அந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நம்ம சேனல் மூலமாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நாளைக்கு பதவியேற்க போகிற சிஎம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக சார், நன்றி சார்.